கஹ்ஃபுடைய 89வது வசனத்திலிருந்து 93வது வசனம் வரைக்கும் அல்லாஹ் தஆலா கூறுகின்றான் ثم أتبع سببا حتى إذا بلغ مطلع الشمس وجدها تطلع على قوم لم نجعل لهم من دونها سترا كذلك وقد أحطنا بما لديه خبرا ثم أتبع سببا حتى إذا بلغ بين السدين وجد من دونهما قوما لا يكادون يفقهون قولا. அதுதான் இன்றைய மாரிஸ் மனன போட்டியிலே பாடமிட வேண்டிய பகுதியாக இருக்கின்றது. அடுத்ததாக அல் ஹதீஸை பொறுத்த மட்டிலே قال رسول الله صلى الله عليه وسلم على أنقاب المدينة ملائكة لا يدخلها الطاعون ولا الدجال رواه البخاري ومسلم عن أبي هريرة رضي الله عنه. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மதீனாவுடைய வாயில்களிலே மலாயிகாமார்களை அல்லாஹ் தஆலா சாட்டியிருக்கின்றான். லா யதுகுலுஹா அத்தாஊன், அங்கே தொற்று கொள்ளை நோய்கள் நுழைய மாட்டாது. வலத் தஜ்ஜால், அதே போன்று தஜ்ஜாலும் நுழைய மாட்டான். இந்த ஹதீஸ் புகாரியிலே 1781, முஸ்லிமிலே 1379 போன்ற அந்த இலக்கங்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த ஹதீஸை பொறுத்த மட்டிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸுடைய தொடரிலே தான் இது வருகின்றது. மதீனாவிலே தான் ஈமான் இறுதியாக வந்து அல் ஈமானு இன்னல் ஈமான லா யரிசு இலல் மதீனா கமா தரிசுல் ஹய்யத்து இலா ஹுஃரிஹா. அப்படி என்றால் ஈமான் மறுமை நாள் சம்பவிக்கின்ற நேரத்திலே ஈமான் மதீனாவுக்குள்ளே வந்து நுழையும். எப்படி ஒரு பாம்பு பொந்துள்ளுக்கு திரும்பவும் நுழைகின்றதோ அதே போன்று மதீனாவிலே தான் ஈமான் சேரும். அதே போன்று ரசூலுல்லாஹ் அந்த ஹதீஸிலே தொடராக கூறினார்கள், வஇன்ன அலா அன்காபில் மதீனத்தி மலாயிகத்துன், மதீனாவுடைய வாயில்களிலே அல்லாஹ் தஆலா சில வானவர்களை சாட்டி இருக்கின்றான். லா யதுகுலுஹா த்வாஊன், எனவே அந்த மதீனாவுக்கு என்ன வராது, கொள்ளை நோய் வராது. அதே போன்று தஜ்ஜால் நுழைய மாட்டார். இந்த ஹதீஸ் மதீனாவுடைய சிறப்பை சொல்வதை பார்க்கின்றோம். அல்லாஹ் தஆலா என்னையும் உங்களையும் அந்த பூமியிலே இவ்வளவு காலம் வாழ வைத்திருக்கின்றார். அல்லாஹ்வுக்கு மிகவும் நன்றி செலுத்த வேண்டிய கடமைப்பட்டிருக்கின்றோம். அந்த பூமிக்குரிய அந்த பொறுமதியை விளங்கி அதற்குரிய கண்ணியத்தை கொடுக்க நாங்கள் கடமைப்பட்டிருக்கின்றோம். அல்லாஹ் தஆலா இந்த பூமியிலே எங்களுடைய மரணத்தை எழுத வேண்டும் என்று பிரார்த்திப்போம். எனவே அந்த மதீனாவுக்கு அல்லாஹ் தஆலா கேரண்டி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுக்கு கொடுக்காத ஒரு கேரண்டி மதீனாவுக்கு, தஜ்ஜால் நுழைய. அதே போன்று என்னது, கொள்ளை நோய்கள், மிக கொடூரமான மனிதனை கொல்லக்கூடிய கொடூரமான நோய்கள் வராது. மலாயிக்காமார்கள் பாதுகாப்பார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கேரண்டியை கொடுத்திருக்கின்றார்கள். இது வஹி. அல்லாஹ் தஆலா பாதுகாப்பை கடைசி வரை கொடுப்பான். ஏனென்று சொன்னால் மதீனா தஅவா, இஸ்லாமிய ஆட்சி, இஸ்லாமிய அந்த ஷேக் அவர்கள் பயான்ல சொன்னது மாதிரி அந்த பத்ர் யுத்தத்துக்கு பின்னால் இஸ்லாமிய சாம்ராஜ்யம் ஆரம்பித்த இடம். அதற்குரிய கண்ணியத்தை அல்லாஹ் தஆலா கொடுப்பதற்காக அந்த மதீனாவை பாதுகாப்பதாக அல்லாஹ் தஆலா பொறுப்பெடுத்திருக்கின்றார். அதே போன்று இங்கே சொல்லப்படுகின்ற துவாவை பொறுத்த மட்டிலே இழப்பு அல்லது மரணம் ஏற்பட்டால் ஓதக்கூடிய துஆ, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். நாங்கள் எல்லாரும் அடிக்கடி ஓதக்கூடிய தெரிஞ்ச துஆ, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், அல்லாஹும்ம உஜுர்னி ஃபீ முஸீபதி வ அக்லிஃப் லீ கைரம் மின்ஹா. அல்லாஹும்ம உஜுர்னி ஃபீ முஸீபதி வ அக்லிஃப் லீ கைரம் மின்ஹா. இன்னா லில்லாஹ், இன்னா நிச்சயமாக நாங்கள், லில்லாஹ் அல்லாஹ்வுக்குரியவர்கள். எங்களுடைய உடம்பு எங்களுக்கு சொந்தமா இல்ல, அல்லாஹ்வுக்கு சொந்தம். வ இன்னா இலைஹி ராஜிஊன், அவனிடத்திலே நாங்கள் மீளப் போகின்றோம். அல்லாஹும்ம இறைவா, உஜுர்னி ஃபீ முஸீபத்தி, எனக்கு ஏற்பட்ட இந்த இழப்பிலே எனக்கு கூலியை தருவாயாக. நான் பொறுமையாக இருப்பதற்காக வேண்டி எனக்கு கூலியை தருவாயாக. வ அக்லிஃப் லீ கைரம் மின்ஹா, நான் இழந்ததை விட சிறந்ததை எனக்கு தருவாயாக, பகரமாக்கி தருவாயாக. இவ்வளவு சிறந்த ஒரு துவா. இந்த துவா மிகவும்
அடிக்கடி நான் என்னோட பிள்ளைகளுக்கும் நான் அந்த கிளாஸ் ஆரம்பிப்பதற்கு முன்னாலே என்னோட பிள்ளைகள் அந்த அதாவது இங்க வந்திருக்கக்கூடிய சிறார்களுக்கும் நாங்கள் மனம் விட்டு கொடுத்தோம். அந்த துவா வந்து வாழ்க்கையில் அடிக்கடி ஒவ்வொரு நாளும் ஓத வேண்டிய இப்படித்தானே ஒரு நாங்கள் முஸ்லீம் என்ற அடிப்படையில துன்பம் கஷ்டம் என்றது பல ரூபத்திலையும் பல அதனுடைய அளவு வித்தியாசமா இருந்தாலும் நேரி வந்து கொண்டுதான் இருக்கும். எவ்வளவு இழப்பு இப்போ அந்த நம்ம நாட்டுல வந்து பெரிய ஒரு இழப்பு ஏற்பட்டிருக்கிறது, பெரிய ஒரு வெள்ள அனர்த்தம் கேள்விப்பட்டிருக்கு. இப்படியான துவாக்களை நாங்க ஓதுகின்ற நேரத்தில் அல்லாவுக்கு ஒரு பெரிய விஷயம் வண்டியில இதை பகரமாக்கி தாரதுக்கு அல்லாஹ் தாலா என்ன இந்த இந்த துவாவுடைய அர்த்தத்தை பாருங்க. எனக்கு ஏற்பட்ட இழப்பிலே கூலியை தந்துவிட்டு அதற்குரிய அதை விட சிறந்ததை எனக்கு தருவாயா. அப்ப இது வந்து ரசூலுல்லாஹ் இந்த துவாவை வந்து உம்மு ரலியல்லாஹு அவங்களும் கற்றுக் கொடுக்கிறாங்க. உம்மு ரலியல்லாஹு அவங்களும் மிகவும் உதாரணம் சொல்லக்கூடிய கணவன் மனைவி. உம்மு ரலியல்லாஹு அவங்களுக்கு மிகவும் விருப்பமான மிக அன்பான ஒரு கணவராகத்தான் அவர் இருந்தார். அவருடைய இழப்புன்றது தாங்க முடியாத ஒரு இழப்பாக இருந்தது. அப்ப ரசூலுல்லாஹ் இந்த துவாவை கற்றுக் கொடுத்த நேரத்துல அவங்க ஆரம்பத்துல யோசித்தாங்க, இந்த எனக்கு அபூ சலமாவை விட ஒரு சிறந்தத்தை கிடைக்க மாட்டாரு. ஆனா அல்லாஹ் தஆலா யாரு கொடுத்தான்? மிகவும் சிறந்தவர் யாரு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே கணவனாக அல்லாஹ் தஆலா கொடுத்தார். எனவே அந்த துவா வந்து மிக முக்கியமான ஒரு துவாவாக இருக்கின்றது. அடிக்கடி நாங்கள் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல கற்றுத்தரக்கூடிய துவாவாக இருக்கின்றது. என்ன அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், வலனபுலுவன்னக்கும் உங்களை நாங்கள் சோதிப்போம், மினல் ஹௌஃபி பயத்தை கொண்டு சோதிப்போம், வல் ஜூஇ பட்டினி தருவதை கொண்டு, வலனபுலுவன்னக்கும் மினல் கோபி வல் ஜூஇ வனக்ஸின் மினல் அம்வால் அதே போன்று உங்களுடைய சொத்துக்களை குறைப்பது கொண்டு சோதிப்போம், மினல் அம்வாலி வல் அன்ஃபுஸ் அதே போன்று உயிர்களை அதாவது மூத்தாக்குவது கொண்டு சோதிப்போம், வனக்ஸின் மினல் அம்வாலி வல் அன்ஃபுஸ் வத்தமராத் உங்களுடைய பயிர்களை எடுப்பது கொண்டு சோதிப்போம், வபஷ்ஷிரிஸ் ஸாபிரீன் அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், இதிலே பொறுமையாக இருப்பவர்களுக்கு நற்செய்தியை நபியை நீங்கள் சொல்லுங்கள். அவர்களுக்கு அல்லதீன இதா அஸாபத்துஹும் முஸீபா அவர்களுக்கு முசீபத்து ஏதாவது துன்பம் கஷ்டம் ஏற்பட்டால் காலு அவர்கள் என்ன கூறுவார்கள், இன்னா லில்லாஹ் நாங்கள் அல்லாஹ்வுக்குரியவர்கள், எல்லாமே அல்லாஹ்வுக்குரியது, ஒன்றுமே நான் சம்பாதிச்சது இல்லை, அல்லாஹ் தந்தது, வ இன்னா இலைஹி ராஜிஊன் அவரிடத்திலே நாங்கள் மீள்வோம் என்ற அந்த உறுதியான செய்தி அல்லாஹ் தஆலா கற்றுத்தரக்கூடிய ஒரு துவாவாக இருக்கின்றது. எனவே நாங்களும் இந்த துவாவை படித்து மரணமிட்டு சந்தர்ப்பங்களை ஓதுவதற்கும் எங்களுடைய பிள்ளைகளுக்கும் குடும்பத்தார்களுக்கும் சொல்லிக் கொடுப்பதற்கான சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தஆலா தர வேண்டும். எனவே இன்ஷா அல்லாஹ் சொல்லப்பட்ட அந்த துவாக்களை ஹதீஸ்களை நீங்கள் மனநமைத்து மற்றவர்களுக்கும் சொல்லிக் கொடுக்குமாறு மிக தாழ்மையுடன் வேண்டிக் கொள்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.